ஸோ அதான் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைலை வந்து நியூ கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறேன்னா, ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் ஃபைலை சேவ் பண்ணுற விண்டோ பாக்ஸ் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் demo.html drop.html அது மாதிரி ஏதோ ஒன்று கூட நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலை வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷனில் வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட்ஸு, ஸோ டெஸ்க்டாப் ப்ராஜெக்ட்ஸு அது மாதிரி ஏதோ ஒரு ஃபோல்டரில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் .html முக்கியம், அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க ஃபைலை. ஸோ அந்த ஃபைலை சேவ் பண்ண உடனே வந்து HTML ஃபைல் வந்து ஓப்பன் விசிபிள் ஆகிடுது. ஸோ அதில் வந்து நான் Shift 1 கொடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் என்டர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே பாடி டேக்குள்ளே வந்து செலக்ட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ இது எதுக்குன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த செலக்ட் டேக்குள்ளே வந்து ஆப்ஷன் டேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ஆப்ஷன் டேக் எதுக்குன்னா ஒவ்வொரு வேல்யூ வந்து லிஸ்ட் பை லிஸ்ட்டாக அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்தியா, சைனா அது மாதிரி வந்து ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நான் ஒரு 4-5 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ JavaScript, CSS, HTML, பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வேல்யூ இருக்குது. அந்த 4 வேல்யூவில் வந்து உனக்கு என்ன வேல்யூ வேணும் அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதை கொடுத்த உடனே வந்து அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் drop 1, drop 2, drop 3 நான் கொடுக்குறதுக்கு பதிலாக ஸோ கொடுக்குறேன். ஸோ அது வந்து drop 1 சொல்லிட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டேன். drop 2, drop 3 சொல்லிட்டு மாற்றிட்டேன். ஸோ மாற்றின உடனே வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபைலை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் வந்து அது மூலமாக வந்து ரன் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் அந்த பாத் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணலன்னா ஸோ டெர்மினலுக்கு கொடுத்து ஆக்டிவ் ஃபைல் வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம் டெர்மினலில். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் எது வேணுமா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த சேனலில் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டை அப்புறம் நம்ம படித்த மற்ற டேக்ஸில் வச்சு ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட்ஸ்லாம் வந்து உருவாக்கலாம். ஸோ பாய் நண்பா.